ஊரடங்கு விதிகளை மீறியதாக 1,75,000 பேரை கைது செய்து விடுதலை செய்துள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாடு முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ளதால் தமிழகத்தில் காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் ஊரடங்கு விதிமுறைகளை மீறியதாக தமிழக காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் 1,70,000 இந்த பொது முடக்கம் மேலும் நீட்டிக்க புதுக்கோட்டையில் வீணாகும் பூக்களை அறிவுறுத்தப்பட்டுள்ளன. மேலும் அரசு மருத்துவமனை
சமையல் எரிவாயு பெறுவதில் குழப்பம் இருந்தது. இந்நிலையில் ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதங்களில் 14.2 கிலோ எடை கொண்ட சிலிண்டரை பயன்படுத்துவோர் 3 சிலிண்டர்களையும், 5 கிலோ எடை கொண்ட சிலிண்டரை பயன்படுத்துவோர் 8 சிலிண்டர்களையும் இலவசமாக பெறலாம் என மத்திய எண்ணெய் அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேட்டுப்பாளையத்தில் அரசு தோட்டக்கலைத்துறை பழப்பண்ணை மூடப்பட்டுள்ளதால் அங்கு விளையும் பலாப்பழங்கள் வீணாகி வருகின்றன. இயற்கை வளம் மிகுந்த நீலகிரி மலையடிவாரத்தில் உள்ள கல்லார் பகுதியில் அரசு தோட்டக்கலைத்துறையின் பழப்பண்ணை அமைந்துள்ளது. இங்கு அரிய வகை சிங்கப்பூர் பலா உள்ளிட்ட பலாப்பழ வகைகள், துரியன், மங்குஸ்தான், வெண்ணெய் பழம், லிச்சி என பல்வகை பழ மரங்கள் நூற்றுக்கணக்கில் உள்ளன. அந்தந்த சீசனில் பண்ணையாட்கள் மூலம் பழங்கள் அறுவடை செய்யப்பட்டு நகரில் செயல்பட்டு வரும் 5க்கும் மேற்பட்ட தேசிய வங்கிகள் முன் 10 மணிக்கே ஏராளமான வாடிக்கையாளர்கள் ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு நின்றனர். இதனால் தனிநபர் இடைவெளி அறவே இல்லாமல் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதேபோல் நகர் முழுவதும் இருசக்கர வாகனங்கள் போக்குவரத்து அதிகரித்திருந்தது. பல இடங்களில் ஊரடங்கு கடைபிடிக்கப்படாத நிலையும் காணப்பட்டது. திண்டுக்கல்லில் ஊரடங்கு உத்தரவை மீறி 200க்கும் மேற்பட்டவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல்லில் பேகம்பூர், மக்கான் தெரு, பூச்சிநாயக்கன்பட்டி, யூசிபியா நகர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 21 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆகவே அப்பகுதிகளில் உள்ள மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தடுப்புகளை அமைத்து 24 மணி நேரமும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கையில் பணம் இன்றி பொருட்கள் வாங்க வழியில்லை என்றும் தங்களை வேலைக்கு செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரி மக்கான் தெருவைச் சேர்ந்த மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காய்கறி, மளிகை போன்ற பொருட்கள் வீடு தேடி வரும் என்று கூறப்பட்ட நிலையில் எதுவும் விற்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். சம்பவ இடத்திற்கு வந்த திண்டுக்கல் கோட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் காரணங்களே இல்லாமல் வெளியே செல்வது அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கை கருத்தில் கொள்ளாமல் கடலூரில் மக்கள் வெளியே சுற்றுவதாக தெரியவந்துள்ளது. ஊரடங்கு முடிவுக்கு வந்துவிட்டது போல அதிகம் பேர் வெளியே நடமாடுகின்றனர். இதனால் வெறிச்சோடி காணப்பட்ட சாலைகளில் வாகன போக்குவரத்து அதிகரித்துள்ளது. இதனை தடுக்கும் விதமாக பல இடங்களில் வாகன ஓட்டிகள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வருகின்றனர். கொரோனா பாதித்த உறவினரோடு 3 நாட்கள் தங்கியிருந்து கூடலூர் திரும்பிய இளைஞர் மற்றும் அவரது குடும்பத்தினர் சிகிச்சைக்காக கேரளா அழைத்துச் செல்லப்பட்டனர்.
கேரளாவில் கொரோனா உறுதி செய்யப்பட்ட நபர் அளித்த தகவலின்படி அவருடன் தங்கியிருந்த நீலகிரி மாவட்டம் கூடலூரைச் சேர்ந்த இளைஞரை கேரள அதிகாரிகள் தேடி வந்தனர். பள்ளிப்படை பகுதியில் இருந்த அந்த இளைஞர் மற்றும் அவரது குடும்பத்தினரை அதிகாரிகள் கேரளா அழைத்துச் சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் அந்த இளைஞரின் வீடு மற்றும் பள்ளிப்படை பகுதி முழுவதும் கிருமி நாசினி தெளித்தனர். மேலும் அந்த இளைஞர் அடிக்கடி சென்று வந்த கடையையும் பூட்டிய அதிகாரிகள் கடையில் இருந்தவர்களின் குடும்பத்தினரையும் தனிமைப்படுத்தியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள நியாய விலைக் கடைகளில் பொருட்களை வாங்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதுவதால் கொரோனா தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை SPK பள்ளி சாலையில் அமைந்துள்ள ரேஷன் கடையில் பொதுமக்கள் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காமல் ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு நிவாரணப் பொருட்களை வாங்கிச் செல்கின்றனர். இந்த நியாய விலைக் கடை அருகே உள்ள தெருவில் வசித்து வந்த ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சூழலிலும் கொரோனா பரவல் குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் கூடும் கூட்டத்தை காவல்துறையினர் கட்டுப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கொடைக்கானலில் விளையும் மலை வாழைப்பழங்களின் விலை கடுமையாக வீழ்ச்சி கண்டுள்ளதாக விவசாயிகள் வருந்துகின்றனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் அதிக அளவு மலை வாழை பயிரிடப்படுகிறது. வழக்கமாக ஒரு மலை வாழைப்பழத்தின் விலை 10 ரூபாய் என விற்கப்பட்ட நிலையில் தற்போது 3 ரூபாய் முதல் 7 ரூபாய் வரையிலேயே விற்கப்படுவதாக விவசாயிகள் வருந்துகின்றனர். சென்னை கோயம்பேடு சந்தையும் காலை 12 மணி வரையிலேயே இயங்குவதால் அதிக அளவு பழங்களை அறுவடை செய்து அனுப்ப முடியாமல் பழங்கள் தேங்குவதாகவும் கூறுகின்றனர். எனவே அறுவடை செய்யப்படும் வாழைப்பழங்களை தோட்டக்கலை விளைபொருள் முகமை மூலம் நேரடியாக சந்தைப்படுத்த நடவடிக்கை எடுக்க அரசு முன்வர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே இருவேறு பகுதிகளில் சுமார் 600 லிட்டர் கள்ளச்சாராய ஊழல் ஊற்றி அழிக்கப்பட்டது. பேரிகையை அடுத்த பெரியகுட்டி கிராமத்தின் சில இடங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக மதுவிலக்கு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து 2 தனிப்படையைச் சேர்ந்த காவலர்கள் அப்பகுதிகளுக்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். அங்கு காய்ச்சுவதற்கு தயாராக வைக்கப்பட்டிருந்த 610 லிட்டர் சாராய ஊறலை ஊற்றி அழித்த காவல்துறையினர் தப்பிச் சென்றவர்களை தேடி வருகின்றனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக தமிழ்நாட்டில் ஊரடங்கு உத்தரவு ஏப்ரல் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் காலையுடன் முடியவிருந்த நிலையில் மேலும் 15 நாட்கள் நீட்டித்து முதலமைச்சர் பழனிசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் 4ஆம் தேதி முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி காலை வரை ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டு இருந்தது. தற்போதைய சூழலில் தமிழ்நாட்டில் ஊரடங்கை தளர்த்தினால் நோய் தொற்று அதிகரிக்கக்கூடும் என்ற மருத்துவ நிபுணர்கள் மற்றும் பொது சுகாதார வல்லுநர்கள் அளித்த பரிந்துரைகளின்படி ஊரடங்கை ஏப்ரல் 30ஆம் தேதி வரை நீட்டித்து முதலமைச்சர் பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் 144 தடை உள்ளிட்ட அனைத்து கட்டுப்பாடுகளும் வரும் 30ஆம் தேதி வரை தொடரும் என்று அவர் கூறியிருக்கிறார். ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்படுவதால் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மே மாதத்திற்கான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் இலவசமாக வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். கட்டட தொழிலாளர்கள் உட்பட பதிவு பெற்ற அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர் குடும்பங்களுக்கும் குடும்பம் ஒன்றுக்கு 2வது முறையாக தலா 1000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்றும் பிற மாநிலங்களை சேர்ந்த தொழிலாளர்களுக்கு மே மாதத்திற்காக 15 கிலோ அரிசி, 1 கிலோ துவரம்பருப்பு, 1 கிலோ சமையல் எண்ணெய் இலவசமாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை பேக்கரிகள் இயங்க தடையில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். அரசால் அறிவிக்கப்படுகின்ற அனைத்து வழிமுறைகளையும் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்று பொதுமக்களை முதலமைச்சர் பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். வங்கிகள், கிளைகள் மற்றும் ATMகளில் 2.5 முதல் 3 மடங்கு அளவிற்கு கூடுதலாக ரொக்கத்தை இருப்பு வைத்துள்ளன. ஊரடங்கு காரணமாக மக்களின் சிரமத்தை தவிர்க்க 3 மடங்கு அளவிற்கு பணத்தை இருப்பு வைத்திருப்பதாக வங்கிகள் தரப்பில் கூறப்படுகிறது. நாட்டின் 2வது மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான பஞ்சாப் நேஷனல் வங்கி தனது வங்கி கிளைகள் மற்றும் ATMகளில் 3 மடங்கு பணத்தை இருப்பு வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அதேபோல மிகப்பெரிய தனியார் வங்கியான HDFC தனது வங்கி கிளைகள் மற்றும் ATMகளில் 50 விழுக்காட்டிற்கும் மேல் கூடுதலாக ரொக்கத்தை இருப்பு வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. பாரத ஸ்டேட் வங்கியும் வாடிக்கையாளர்கள் சிரமப்படாமல் இருக்க போதுமான பணத்தை ATMகளில் இருப்பு வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய இடத்தை ட்ரோன்கள் மூலம் கண்காணித்து கண்டறிந்த காவல்துறையினர் அந்த இடத்தை அழித்தனர். பொது முடக்கம் அமலில் இருக்கும் நிலையில் டாஸ்மாக் கடைகளும் மூடப்பட்டு இருப்பதை பயன்படுத்தி கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவது வேலூர் மாவட்டத்தில் அதிகரித்துள்ளது. கள்ளச்சாராயம் காய்ச்சுவோரை பிடிக்க வேலூர் மாவட்ட மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறையினர் 5 குழுக்களை அமைத்துள்ளனர்.
பேர்ணாம்பட்டு அருகே சாத்கர் மலை பகுதியில் ட்ரோன்கள் மூலம் கண்காணித்ததில் கள்ளச்சாராயம் காய்ச்சும் இடங்கள் கண்டறியப்பட்டன. பின்னர் அந்த இடங்களுக்கு நேரடியாக சென்ற காவல்துறையினர் சாராய ஊழல்களை அழித்தனர். அத்தியாவசிய பொருள்களின் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் இருப்பதை அனைத்து மாநிலங்களும் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் மாநில அரசுகளுக்கு அனுப்பியிருக்கும் கடிதத்தில் பொருட்களின் போக்குவரத்து குறித்த அறிவுறுத்தல்கள் பல இடங்களில் முறையாக பின்பற்றப்படுவது இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருட்களை ஏற்றிக்கொள்ள செல்லும் அல்லது பொருட்களை இறக்கிவிட்டு திரும்பும் காலி சரக்கு லாரிகள் கட்டுப்பாடுகள் இன்றி அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள், சேமிப்பு கிடங்குகள், குளிர்பதன சேமிப்பு கிடங்குகள் வழக்கம் போல செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவற்றை முழுமையாக பின்பற்றினால் மட்டுமே அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. கொரோனா பரவலை தடுக்கும் நடவடிக்கையாக பயிர்களுக்கு மருந்து தெளிக்கும் அதிநவீன ஸ்பிரேயர் இயந்திரத்தை கொண்டு கரூர் மாவட்டத்தில் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு வருகிறது. மாந்தோப்பு, திராட்சை தோட்டம் உள்ளிட்டவற்றில் மருந்து தெளிப்பதற்காக பிளாஸ்ட் பிளஸ் ஸ்பிரேயர் எனும் இயந்திரம் வடிவமைக்கப்பட்டு உள்ளது. இந்த இயந்திரம் சிறிய அளவுடையது என்பதால் குறுகிய சாலைகளில் கிருமிநாசினி தெளிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. திரவத்தை பீச்சி அடிக்க ஸ்பிரேயர் இயந்திரத்தை சுற்றி 12 துளைகள் உள்ளதால் தெருக்களில் செல்லும் போது இரு புறங்களிலும் உள்ள வீடுகளின் மீதும் சுமார் 60 மீட்டர் உயரத்திற்கு கிருமிநாசினி தெளிக்கப்படுகிறது. இந்த இயந்திரத்தை கொண்டு குறைந்த நேரத்தில் அதிக பரப்பளவில் கிருமி நீக்கம் செய்ய முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட மது பாட்டில்கள் அழிக்கப்பட்டன. ஊரடங்கு காரணமாக டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கும் நிலையில் சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் இதுவரை 10,000க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் மற்றும் 4000 லிட்டர் எரிச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் காவல் நிலையங்களில் பாதுகாக்கப்பட்டு வந்த நிலையில் அவற்றை அழிப்பதற்கு காவல் கண்காணிப்பாளர் உத்தரவு பிறப்பித்தார். இதன்படி மது பாட்டில்களை உடைத்து அழித்த காவல்துறையினர் எரிசாராயத்தை கீழே ஊற்றி அழித்தனர். மகாராஷ்டிராவில் இருந்து பல சிரமங்களுக்கு மத்தியில் தமிழ்நாட்டிற்கு வந்த 13 பேருக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் குளவைப்பட்டி, கிள்ளுக்கோட்டை மற்றும் கீரனூர் பகுதிகளை சேர்ந்த 13 பேர் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் இருந்து புறப்பட்டு ஒவ்வொரு லாரியாக மாறி நேற்று இரவு ஓசூர் வந்தனர். கிருஷ்ணகிரி செல்லும் சாலையில் கைகளில் பைகளை ஏந்தியவாறு கும்பலாக நடந்து சென்று கொண்டிருந்த அவர்களை கண்டு சிலர் அளித்த தகவலின் பேரில் உடனடியாக அந்த இளைஞர்களை ஒசூரில் தனியார் மண்டபத்தில் தங்க வைக்க அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து அந்த இளைஞர்களுக்கு நோய் தொற்று மருத்துவ பரிசோதனை செய்த பிறகு அவர்களின் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளன. கொரோனா காரணமாக பலரின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஹைதராபாத்தை சேர்ந்த ஒருவர் தனக்கு சொந்தமான வீடுகளில் குடியிருப்பவர்களின் வாடகை பணத்தை விட்டுக் கொடுத்திருக்கிறார். பாலநகரில் வசிக்கும் கொதூரி பாலலிங்கம் என்பவருக்கு சொந்தமாக 3 குடியிருப்புகள் உள்ளன. இதில் பீகார் மாநிலத்தை சேர்ந்த 75 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அன்றாட கூலி வேலை பார்த்து வரும் இவர்கள் வீட்டில் முடங்கியிருக்கின்றனர். இதனை அறிந்த வீட்டின் உரிமையாளர் 75 வீடுகளில் வாடகை பணத்தையும் வாங்காமல் விட்டுக் கொடுத்திருக்கிறார். 75 வீடுகள் மூலம் அவருக்கு கிடைக்கும் மாத வருவாய் 3,40,000 ரூபாய். ஒருவேளை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டால் அடுத்த மாதமும் வாடகை வசூலிக்கப் போவது இல்லை என்று பாலலிங்கம் கூறியிருக்கிறார். குஜராத்தில் வீட்டு வளாகம் ஒன்றிற்குள் புகுந்த புலி நாயை கடித்து தாக்கிய பதைபதைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கொரோனா ஊரடங்கால் நாட்டு மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியிருக்கும் நிலையில் வனவிலங்குகள் அவ்வப்போது குடியிருப்பு பகுதிகளுக்குள் உலவி வருகின்றன. இந்நிலையில் குஜராத்தில் வீடு ஒன்றின் கேட்டை தாவி குதித்து நுழைந்த புலி அங்கு காவலுக்கு இருந்த நாயை கொடூரமாக தாக்கியது. காண்போரின் நெஞ்சை பதைபதைக்க செய்யும் இந்த காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது.